அப்போ சரி, இதை எங்கள் அம்மாட்ட சொல்லி எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. அம்மா பாய்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்த நலமாவே இல்லைம்மா. நீயாவது நிம்மதியா இருமா. பாய்மா, மிஸ்ஸியுமா. இனிமே இவகிட்ட இருந்து இந்த டிராகன் மந்திரங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அம்மா, எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படி துப்புரா உட்காந்துருக்கா பாரு. என்னடா உங்க அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா? ஆமா. ஓ, அவ்வளோ ஃபீலிங்கா இருந்தா உங்க அம்மா கூடவே போக வேண்டியதானே, எதுக்கு உள்ள வர? ஏய், இப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னா அப்புறம் உன்னை யாரையும் பார்த்துக்குவா? குதிரை மந்திருக்கலாம். போதும், ஓவரா பேசாத போ. கல்யாணம் ஆனவனாலும் போற இப்படிதான் இருக்கு. இரு, கிச்சனுக்கா போற? இல்லையே. அப்ப நீ கிச்சனுக்கு போ. எனக்கு நல்ல சூடான பால்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ஆத்து நாத்தி நல்லா சூடா கொண்டு வரியா? ஏன் மென்டல் வளராத. சூடா வேணுமா ஆத்தி வேணுமா? அதான் நல்ல சூடா ஆத்தி கொண்டு வாடா. இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னடா முழிக்கிற? இது கூட புரியலையா? போ, எடுத்துட்டு வா. என்ன உப்பு மறுபடியும் தேவையான அளவு போட்டனா? நான் உன்கிட்ட சூடான பால் கேட்டேன், ஆனா நீ நல்லா ஆறி போன பாலை கொண்டு வந்திருக்க. ஏய் மெண்டல், நீ தாண்டி ஆத்தி வேணும்னு கேட்ட. நல்ல சுட ஆத்தி சூடா கொண்டு வர சொன்னா நல்லா ஆத்தி ஆற வச்சு கொண்டு வந்திருக்க. இப்ப பேசுறது எனக்கு மட்டும்தான் புரியலையா, இல்ல உங்களுக்கும் புரியலையா? புரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அங்க யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு குரங்கு மந்திரங்கள் எடுத்து உன்னை குரங்கா மாத்தணுன்ற அளவு கடுப்பு வருது. ஆனா நீ ஆல்ரெடி குரங்கு மாதிரி தான் இருக்க. மரியாதையா கொடு. சக்கரையே இல்லடா. கொண்டா. ஏய், ஏன்டா இப்படி சக்கரை அள்ளி கொட்டி வச்சிருக்க? கொடு. நட்ஸே இல்லடா. என்னத்தை தான்டா நீ பண்ற?